ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். ஸோ நாளைக்கு டிசம்பர் 28 ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்க என்னென்னலாம் எக்ஸாமுக்கு எடுத்துக்கிட்டு போகணும், ப்ளஸ் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும் வாங்க பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்க மறக்காமல் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு இருக்குல்ல, ஆல்ரெடி நீங்கள் முடிச்சுட்டு உங்கள் கையிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து சீல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு ப்ளஸ் ஐடி ப்ரூஃப், ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருப்பீங்க, அதுலேயும் அவங்க சைன் போட்டிருப்பாங்க, சீல் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு ப்ளஸ் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. மெயின்ஸ் அட்மிட் கார்டு இப்போ வந்து ஒரு 2 to 3 days பேக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மெயின்ஸ் அட்மிட் கார்டு, ஸோ அதில் ப்ரிலிம்ஸ் ஐடி ப்ரூஃப் என்ன வச்சிங்களோ மேக்ஸிமம் அதே எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதோட ஜெராக்ஸையும் பின்னாடி அட்டாச் பண்ணிடுங்க. மெயின்ஸ் அட்மிட் கார்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எனஃப், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலே போதும், ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எனஃப். மறக்காம இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் மக்களே, இதை ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு போகணும். நீங்கள் வெறும் ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் எழுதினவங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறேன், மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு ஃபைலில் போட்டு இன்றைக்கே ரெடியாக வச்சிடணும். ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு, அதோடைய ஐடி ப்ரூஃப் பின்னாடியே நீங்கள் பின் பண்ணியிருப்பீங்க, ரெண்டுத்துலேயும் சீல் இருக்கா. மெயினாக மக்களே ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு தான் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. சில ஆஸ்பிரன்ஸ் எங்கே போவீங்கன்னா, ஸோ ஒரு எக்ஸாமுக்கு போயிட்டு இன்னொன்று எக்ஸாம் அவங்க பண்ணியிருப்பாங்க, அதோட அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ், ஆர்ஆர்பி ஆஃபீஸ் ஸ்கேல் 1 அதோடைய அட்மிட் கார்டு எடுத்திருக்கீங்களா செக் பண்ணுங்க, வீட்டிலே செக் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி ஐடி ப்ரூஃப் வந்து பின் பண்ணியிருப்பீங்க, ரெண்டுத்துலேயும் சீல் இருக்கா. மறக்காம டேட்டையும் வேணா ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்குவாங்க, ப்ரிலிம்ஸ் எழுதின டேட் அதில் கரெக்டாக இருக்கான்னு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸோடைய அட்மிட் கார்டு பிளஸ் ஐடி ப்ரூஃப் இதையும் எடுத்துக்கோங்க. இந்த ஐடி ப்ரூஃப் என்ன வச்சிருக்கீங்களோ அதையே நீங்க ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ்னா டிரைவிங் லைசன்ஸு. ஸோ அந்த ஒரிஜினல் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அது இல்லாம 3 போட்டோ, இந்த 3 போட்டோல ஒரு போட்டோவை வந்து நீங்க மெயின்ஸ் அட்மிட் கார்டில் இங்க ஒட்டிடுவீங்க, கரெக்டா? ஸோ ரிமைனிங் 2 போட்டோவை உங்க கையிலே வச்சுக்கோங்க. வேணும்னா கம் எடுத்துட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2 பென்னு மக்களே. ஒரு பென் வந்து நீங்க வந்து எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பென், அதாவது மார்க் டெஸ்ட்லாம் எழுதிருப்பீங்க ஒரே ஒரு பெண்ணை யூஸ் பண்ணி, அந்த பெண்ணை எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் புதுசாக ஒரு பெண்ணையும் எடுத்துட்டு போங்க. ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு இத்தனை நாள் நீங்கள் மார்க் டெஸ்ட்லாம் போட்டிருப்பீங்க, அதில் எவ்வளோ இங்க் இருக்குன்னு தெரியாமல் கடைசி நேரத்தில் அந்த இங்கு தீர்ந்து போச்சுன்னா, ஸோ அதற்காக சேஃப்டிக்கு இன்னொன்று ஒரு பெண்ணும் எடுத்துட்டு போங்க. நீங்கள் 3 பெண்ணு கூட எடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது, ஓகேங்களா? ஸோ 3 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் அட்மிட் கார்டு, ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு, அதோட ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் மக்களே, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போவே எடுத்து ஒரு ஃபைலில் போட்டுட்டு ரெடியாக வச்சிருங்க, ஓகேங்களா? ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபான்னு செக் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்டும் ஒரிஜினலும் ஒரே மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அதை மேலே பார்த்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரிஜினல்னா அதோட ஜெராக்ஸையும் எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் எதுக்கும் கையில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எக்ஸாம் எந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எழுதணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஆள் உள்ளார போனதும் ரொம்ப பிளாங்காக வச்சுக்கோங்க உங்கள் மைண்டை, ஓகேவா? ஸோ மைண்டு ரொம்ப பிளாங்காக இருக்கணும். ஸோ எக்ஸாம் ஆள் உள்ளார போகிறதுக்கு முன்னாடியே இந்த சம் வந்தால் இப்படி போடலாம், இல்லாட்டி உள்ளார போய் உக்காந்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துடலாம், ரீசனிங்கில் இப்படி போட்டுடலாம் அப்படி போட்டுடலாம், இந்த மாதிரி எந்த ஒரு பிளானோட எக்ஸாம் ஆள் உள்ளார போகாதீங்க. எக்ஸாம் ஆள் உள்ளார போகிறப்போ உங்கள் மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்கணும். உங்கள் மைண்டை சுற்றி நீங்கள் படித்தது எல்லாமே இருக்கணும். ஸோ எக்ஸாம் ஆள் உள்ளார நான் திருப்பியும் சொல்கிறேன், நல்லா கிளியராக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உட்கார்றப்ப உங்கள் மைண்ட் பிளாங்காக இருக்கணும். நீங்கள் படித்தது எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்கும், எங்கேயும் போகாது, ஓகேங்களா? நீங்கள் ஒன்றுத்தை மட்டும் முன்னாடி எடுத்து வச்சு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்இக்வாலிட்டினா இன்இக்வாலிட்டி எய்தரார் வந்துருமோ, எப்படி செக் பண்ணலாம், ஆப்ஷன் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டியாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அவேர்னஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எதை பற்றியும் நினைக்காதீங்க. உள்ளார போய் உட்காருங்க. ஒரு செஷன் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த செஷனில் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வருதுன்னா ஸ்பீடாக போடணும்னு ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க மக்களே. போய் உக்காந்தவொடனே கடன்னு போடணும்னு நினைக்காதீங்க. ஒரு கொஸ்டினுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைமை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வரும், ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு போனவொடனே ஸ்பீடாக போடணும்னு நினைக்காம அந்த கொஸ்டினை
இப்போ வந்து உங்களுக்கு 1 2 3 4 5ன்னு கொஷின் இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கொஷினை படிக்கிறப்ப 5வது சிலாஜிசம் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் என்ன அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க வேணும்னா ஃபர்ஸ்ட் உள்ளார அந்த செஷன் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 4th கொஸ்டின் என்ன, 5th கொஸ்டின் என்ன, 11th கொஸ்டின் என்ன, 15th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்து எதை நம்ம செலக்ட் பண்ண போறோம் மார்க்கஸ் ரிவ்யூலாம் பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் சால்வ் பண்ண உட்காந்துட்டீங்கன்னா அந்த ஒரு சம்ல மட்டும்தான் உங்க ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த சம்முக்கான டைமிங்கை நீங்க கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து அடுத்த சம் போறப்ப இன்னும் ஸ்பீடாக எடுத்துட்டு போவீங்க. திருப்பி அந்த சம்முக்கான டைமிங்கை நீங்க கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக ஏறும். நீங்க ஸ்பீடை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பீடு, அக்யூரசி இப்படி தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் அக்யூரசியை மெயின்டைன் பண்ணுங்க. அது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் தானாக உங்கள் ஸ்பீடை ஏற்றும். கிளியரா? ஸோ இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கொஷின் வருதுன்னா அந்த கொஸ்டினுக்கான டைமை கொடுக்கணும், அதை சால்வ் பண்ணணும், ஒரு ஆன்சர் வரும். அந்த பாசிட்டிவ் இன்டென்ஷனோட, அந்த ஸ்ட்ராங் இன்டென்ஷனோட நீங்க அடுத்த சம்முக்கு போறப்ப அடுத்த சம்மை இன்னும் கான்ஃபிடென்ட்டா போடுவீங்க. அதுக்கும் கரெக்ட் ஆன்சர் வரும். ஸ்பீடு தானா ஏறும். போய் உட்காந்தவனே படிக்கணும் சால்வ் பண்ணணும்னு போட்டிங்கன்னா தப்பு விட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இதை தான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மைண்ட் செட்லேயே போங்க. இந்த மைண்ட் செட்டில் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ பக்கத்தில் இருக்கவங்க எவ்வளோ போடுவாங்க, இல்லை எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தவொடனே நீங்கள் எவ்வளோ போட்டிங்க, இவ்வளோ போட்டுட்டிங்களா, அவ்வளோ போட்டுட்டிங்களா, எதுவும் கேட்டுக்க வேணாம். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போடுங்க. உங்களுக்கான மார்க் தானாக வரும். ஸோ வெளியே வந்த பிறகும் பெருசாக போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. எக்ஸாம் முடிச்சிருச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் அந்த எக்ஸாமில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருங்க. அடுத்த எக்ஸாமை நோக்கி நம்ம போகணும். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே. பாசிட்டிவாக இருங்க. எக்ஸாம் உள்ளார போகிறப்பயே ஒரு நல்ல பாசிட்டிவ் இன்டென்ஷனில் போங்க. ஓகேங்களா? ஸோ மைண்டை பிளாங்காக வச்சுக்கிட்டு போங்க. எந்த ஒரு பிளான்ஸும் எடுத்துக்கிட்டு போகாதீங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ரீசனிங் இருக்குன்னா ரீசனிங்கில் உங்களுக்கு இருக்க கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 40 கொஸ்டின்ஸில் பசில் இருக்கும், கோடிங் டிகோடிங் இருக்கலாம், இன்புட் அவுட்புட் இருக்கலாம், சிலாஜிசம் இருக்கலாம், இன்இக்வாலிட்டி இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன கொஷின் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருப்பீங்களே அதை போட பாருங்கள். ஓகேங்களா? செகண்டு திங்க் பண்ணுறத பாருங்கள். அதுக்கு ஆன்சர் வருதா வரலையா, திங்க் பண்ணால் போட்ட முடியுமான்னு. இல்லை அப்படின்னா பசில் போயிடுங்க. கிளியரா? நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது ஒரு 3 கொஷின் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். நல்ல ரிசல்ட்ஸே வரும். பாசிட்டிவாக இருங்க. இன்புட் அவுட்புட் வந்திருக்கு. ஒரு 4 கொஷின் இன்இக்வாலிட்டி வந்திருக்கு. ஒரு 2 கொஷின் சிலாஜிசம் வந்திருக்கு. ஒரு பசில் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது இல்லாமல் இன்னும் 2-3 பசில் இருக்குது. நம்ம ஒரு பசில் பார்த்து வச்சுட்டு போயிருக்கோம், இதை போடலாம் அப்படின்ற மாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோடிங் டிகோடிங் வந்து நியூ பேட்டர்ன் வந்திருக்கு. நியூ பேட்டர்னா சிம்பிள் இருக்கும், லெட்டர் இருக்கும், நம்பர் இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் எது எங்க இருக்குன்னு பார்த்துட்டீங்களா? கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் இருக்கும். ஓகேங்களா? பார்த்துட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், இந்த இன்இக்வாலிட்டி சிலாஜிசம்லாம் நமக்கு ஆல்ரெடி கான்செப்ட் தெரியும். நான் போய் அந்த சம் எடுத்தனா சால்வ் பண்ணா மட்டும் போதும். ஆனா இந்த இன்புட் அவுட்புட்லயும் கோடிங் டிகோடிங் நியூ பேட்டர்ன்லயும் நான் யோசிக்கணும். அது என்ன பேட்டர்னா இருக்கும்? +5 -5 +3 -3 இல்லாட்டி *1 +2 இதெல்லாம் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறத முதல் எடுக்காதீங்க. கான்செப்ட் எது தெரியுமா அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு வாங்க. உடனே கிளிக் ஆகுதான்னு பாருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்து கிளிக் ஆகலையா பசில் பாருங்க. ப்ரிஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். ப்ரிஃபேஸ் வச்சே சால்வ் பண்ண முடியுமா முடியாதா, லைன்ஸ் ஓரளவுக்கு படிச்சுட்டு சால்வ் பண்ண உக்காந்துருங்க. ஸோ இந்த ஆர்டரில் போங்க. எடுத்தவொடனே போய் யோசிக்கிறேன்ட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ பாசிட்டிவான மைண்ட் செட்டில் குட் இன்டென்ஷனோட, நல்ல இன்டென்ஷனோட நம்ம நல்லா போடுவோன்னு உங்களுக்கு நீங்களே கான்ஃபிடென்ஸ் ஏற்றிக்கிட்டு போங்க. எக்ஸாம் ஹாலில் உட்காந்தும் கொஸ்டினை பார்த்ததும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டாக அந்த கொஸ்டினை உங்களுக்குள்ளாரே சொல்லிக்கோங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கின்னு அந்த கொஸ்டினை படிங்க, மனசுக்குள்ளாரே படிங்க. ஓகேங்களா? ஸோ படித்து சால்வ் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டாக கான்ஃபிடென்ஸாக அக்யூரஸியோட வரும். ஸோ தேங்க்யூ.